ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாலக்கீரை எப்படி கிடையுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. லேசாக வறுத்துனா போதும், அதிகமாக தீஞ்சிடும். அதிகமாக வறுத்தா நல்லா இருக்காது. இந்த பாலக்கீரையில் வந்து வைட்டமின்கள் வந்து அதிகமாக இருக்குதுல்ல. மீதி இருக்கிற எண்ணெயில் வந்து நீங்கள் லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயத்தை ரொம்ப எல்லாம் தீ வதக்கணும்னா அதுவும் கூட தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்க. ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும், ரொம்பலாம் தேவை. கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். பூண்டு கொஞ்சம் போட்டுங்க. பூண்டு போட்டதும் சீரகம் கொஞ்சம் போட்டுங்க. சீரகம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் போட்டு நீங்கள் பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுங்க. சின்ன பச்சை மிளகா இருந்தால், பெருசாக இருந்தால் ஒரு 2-3 போதும். பாலக்கீரை எடுத்து அதில் போட்டுங்க. அலசி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இந்த பாலக்கீரை வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. எலும்பு வந்து வலிவடைய செய்யும். மார்படைப்பு வந்து வராமல் தடுக்கிறது இந்த பாலக்கீரை. அதிக ரத்தப்போக்கு வந்து இது கட்டுப்படுத்துகிறது. வெந்துச்சு என்னன்னு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே நீங்கள் வறுத்து வச்ச மிளகாயை வந்து கல்சட்டியில் போட்டு நல்லா மைய வச்சுக்கோங்க. நல்லா உப்பு போட்டுங்க, கொஞ்சம் புளி போட்டுங்க. எவ்வளோ உங்களால் கடைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மைய கரைஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீரிழிவு உள்ளவர்கள் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது புற்றுநோய் செல்கள் வந்து வராமல் வந்து தடுக்கிறது இந்த பாலக்கீரை. இதில் வந்து விட்டமின் கே அதிகம் உள்ளது. இதில் எலும்பு வந்து அப்புறமேட்டுக்கு பற்கள் வந்து உறுதியாக்கும் இந்த பாலக்கீரை. சர்க்கரை அளவு வந்து சீராக வச்சுக்கும். சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, எல்லாருமே சாப்பிட்லாம். இதை மூளை செல்களை வந்து பாதுகாக்க வச்சுக்கிறது இந்த பாலக்கீரை. ரொம்ப முக்கியம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். இந்த பாலக்கீரை ரொம்ப நல்லது. நீங்கள் பொரியல் பண்ணி கூட கொடுக்கலாம். உடல் வந்து குளிர்ச்சியாக வைக்கும். இது சூடு வந்து தணிக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாப்பிட முடியாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும் இது.